මුනීර් මුලෆර් මැතිතුමනි ඔබතුමාට වේදිකාවට. We honor invite Mr. Munir Mulafar, Honorable Deputy Minister, Minister of National Integration. அடுத்ததாக உரையாற்றுவதற்காக தேசிய ஒருமைப்பாட்டு கௌரவ பிரதி அமைச்சர் திரு முனீர் முலப்பர் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற பௌத்த மத தலைவர்களே, அதே போன்று எம்மோடு இணைந்து கொண்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் அமைச்சர் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்களே, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் திருமதி ஆயிஷா ஜினசேனா அவர்களே, பிரதமரின் செயலாளராக செயல்படக்கூடிய பிரதம செயலாளர் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு தூதுவர்களே மற்றும் தேசிய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் பிரத்யேக செயலாளர் திரு மகேஷன் அவர்களே, அதே போன்று இந்த சந்தர்ப்பத்தில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அரச துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் இன்றைய தினத்தின் விசேட உரை நிகழ்த்த எம்மோடு இணைந்து கொண்ட பேராசிரியர் அவர்கள் உட்பட பாடசாலை மாணவ மாணவிகள் மற்றும் அனைத்து விருந்தினர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலை வந்தனங்கள், ஆய்போவான், குட் மார்னிங். தேசிய மொழிகள், குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக அரச கர்ம மொழிகள் தினமாக ஜூலை 1ஆம் தேதியும், இந்த வாரம் அரச கர்ம மொழி வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக மாணவர்களையும் அதேபோன்று இளைஞர்கள் பொதுமக்களை முன்னிறுத்தி பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த வாரம் பூராக மேற்கொண்டோம். ஏன் இத்தகைய ஒரு அரச கர்ம மொழி வாரம் எமக்கு தேவைப்படுகின்றது என்பதை நான் நினைக்கின்றேன். அது சம்பந்தமாக எமது பிரதி செயலாளர் அவர்கள் மிக அழகாக தெளிவுபடுத்தினார். எமது நாட்டை பொறுத்தவரையில் பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த நாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு சமூகத்தினரையும் எதனை வைத்து அரசியல் ரீதியாக பயன்படுத்தலாம் என்பதை பொதுவாக அரசியல்வாதிகள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். சிங்கள சமூகத்தை அவர்களது தேசியத்தை முற்படுத்தி அவர்களிடத்தில் சிலபோது அதனை முன்னிறுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் மொழியை முற்படுத்தி அத்தகைய நிகழ்வுகளை நாங்கள் காண்கிறோம். முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம் சமூகத்தை உணர்ச்சி வசப்படுத்துவதாக இருந்தால் மத ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வருவதன் ஊடாக முஸ்லிம் சமூகத்தை உணர்ச்சி வசப்படுத்தலாம். எனவே இந்த நாட்டில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குகின்றவர்கள் மிக ஆழமாக இந்த விடயங்களை அறிந்து வைத்திருக்கின்றனர். எனவே 30 வருட கால யுத்தத்துக்கு முகம் கொடுத்த நாம் இன்றும் கூட சிலபோது இன்றும் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக யுத்தத்தை பின்னணிப்படுத்திய செம்மணி நிகழ்வுகள் இன்றும்
எமது ஊடகங்களிலே தலைப்புச் செய்திகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே மொழி என்பது ஒளி மட்டுமல்ல, மொழியினூடாக மக்களுடைய உணர்வுகள், தேவைகள், அவர்களுடைய வேதனைகள் வெளிப்படுத்தப்படுகின்ற மிக அடிப்படையான ஒரு சாதனமாக மொழி பயன்படுத்தப்படுகிறது. எனவேதான் உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்த போதும் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி நாம் பல்வேறுபட்ட விளம்பர பலகைகள், விளம்பரங்களை மேற்கொள்கின்ற போது அதில் எங்கேயாவது ஒரு நான் நினைக்கின்றேன் தமிழ் மொழியில் அல்லது சிங்கள மொழியில் குறைபாடு வருகின்ற போது அதனை வைத்தே ஒரு பெரிய புபகண்டாவனை செய்வார்கள். என்ன அரசகர்ம மொழி திணைக்களத்தின் ஊடாக கூட மொழியை பாதுகாக்க முடியாத ஒரு நிலை, அங்கும் பிழைகள் நடக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள் என்ற ஒரு பயம். அந்த பயத்தோடு தான் இந்த மொழியை பார்க்க வேண்டிய நிலை நமக்கு காணப்படும். ஏனெனில் அத்தகைய பின்னணியோடு இருக்கின்ற ஒரு நாடு. எனவே மிக நுணுக்கமாக, கவனமாக மொழியை கையாள வேண்டிய ஒரு தேவை எமக்கு காணப்படுகிறது. எனவே அந்த வகையில் ஏன் எமது நாட்டில் ஒரு வார காலம் மொழிக்காக வேண்டி மொழி சம்பந்தமாக நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரிடத்திலும் மொழி பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்றி அதற்காக உழைக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்றால் நமக்கு தெரியும். குறிப்பாக நான் நினைக்கின்றேன், கடந்த கால 30 வருட யுத்தத்தை ஒற்றி யுத்தத்துக்கான காரணிகளை பல்வேறுபட்ட தரப்பினர்கள் இந்த நாட்டிலே ஆராய்ச்சி செய்திருந்தார்கள். அப்போது அந்த ஆராய்ச்சிகளின் இறுதி முடிவாகவும் இத்தகைய யுத்தம் இந்த நாட்டில் ஏற்படுவதற்கான காரணியாக பல ஆராய்ச்சிகளின் முடிவுகள் சொல்லப்பட்ட விடயம்தான் இந்த நாட்டில் ஏற்பட்ட அனைத்து இன, மத, மொழி சார்ந்த முருகல்களுக்கு பின்னால் இருந்த முதல் தர காரணி அரசியல்வாதிகள். முதல் தர காரணி அரசியல்வாதிகள். இரண்டாம் தர காரணியாக அடையாளம் காணப்பட்ட விடயம்தான் மொழி. நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் மீண்டும் அத்தகைய ஒரு நிலை இந்த நாட்டிலே ஏற்படாமல் இருப்பதற்கான வேலை திட்டங்கள் என்ன, எத்தகைய வழிமுறைகளை பின்பற்றுவதன் ஊடாக எமக்கு மீண்டும் அத்தகைய ஒரு நிலைக்கு இந்த நாடு செல்லாமல் இருப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்ற போதுதான் தினமும் மொழி சார்ந்த பொதுவாக மக்கள் மொழி பற்றி சிலபோது பலகைகளில் பெயர் பலகையில் இருக்கின்ற அரச கர்ம மொழிகள் மட்டுமல்ல, அரசாங்க தரப்பினது அதே போன்று தனியார் தரப்பினரது சில நேரங்களில் விளம்பர பலகையில் உள்ள குறைபாடுகளையும் உடனடியாக போட்டோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து அதற்கான தீர்வை மக்கள் எதிர்பார்ப்பார். அதே போன்று மக்களுடைய அன்றாட தேவைகளை, சேவைகளை பெறுகின்ற இடங்களில் தான் அறிந்த மொழியின் ஊடாக தமக்கு தமது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத போது அந்த மனச்சஞ்சலங்களையும் எமது நிறுவனத்தோடு அவர்கள் பகிர்ந்து கொள்வார். எனவே அத்தகைய ஒருவர் தனது சொந்த நாட்டில் தான் அறிந்த மொழியிலே தனக்கான சேவைகளை பெற முடியாத போகின்ற போது ஒரு வகையான மன உளைச்சல், இவைகள் சில போது பாரிய ஆபத்துக்களை அதே போன்று முரண்பாடுகளை நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். எனவே பொறுப்புள்ள ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாம் இது சம்பந்தமாக கரிசனையோடு, குறிப்பாக எமது அரசாங்கம், எமது மேலதிக செயலாளர் திரு மகேஷ் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போன்று மொழிவாரம் என்பது ஏனைய நிகழ்வுகளை போன்று கொண்டாடிவிட்டு நிறைவு செய்கின்ற ஒரு விடயம் அல்ல. இதனை நாங்கள் வருடம் பூராகவும் தொடர்ந்தும் மொழி சார்ந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கான மொழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு உண்மையாக ஈடுபட்டு அதனை இந்த அடுத்த வருடம் வருகின்ற போது மொழித்துறை சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம்.
විශේෂයෙන් මම හිතනවා ඇත්තටම අපේ අතිරේක ලේකම්තුමා සඳහන් කරා වගේම මේ භාෂා සතිය රටක් ලෙස ජාතියක් ලෙස අපිට වැදගත් වෙන්නේ කොතනින්ද කියන කාරණාව අපිට සොයා බැලුවා නම් මම හිතන්නේ මෙවැනි සතියක් ප්‍රකාශයට පත් කරලා රට පුරා ජනතාව මේ පිළිබඳව දැනුවත් කරලා උනන්දුවක් ඇති කරලා මේ භාෂාවට මුල් තැන දීලා කටයුතු කිරීමට හේතුවක් තිබෙනවා. අපි දන්නවා ශ්‍රී ලාංකිකයන් ලෙස අපි අවුරුදු 30ක යුද්ධයක පැටලිච්ච රටක්. මේ යුද්ධයේ කරුණු සොයාගෙන යාමේදී විශේෂයෙන් මේ යුද්ධයට ප්‍රධාන වශයෙන් බලපෑපු ප්‍රධානම සාධකයන් බවට සොයාගෙන යාමේදී විශේෂයෙන් ජාත්‍යන්තරය පවා සමහරට මේ පිළිබඳව යම් යම් සමීක්ෂණ අධීක්ෂණ පරිශන කරා මේ ප්‍රශ්නය පිළිබඳව ඔවුන් අවසාන නිගමනයට සහ හේතුව ලෙස කිව්වේ අපේ රටේ ඇතිවෙච්ච ආගමික භාෂාමය සහ අනිකුත් ඕනෑම ගැටලුවකදී ප්‍රධානම සාධකයේ බවට ඔවුන් සඳහන් කළ සිටියේ දේශපාලඥයන් කියන. පළවෙනි කාරණාව දේශපාලඥය. දෙවෙනි කාරණාව ලෙස ඔවුන් පෙන්වා දුන්නේ භාෂාව කියන එක. භාෂාව කියන එක ශබ්දයක් විතරක් නෙවෙයි. ඒ භාෂාව තුළ ඒ ජනතාවගේ ඒ පුද්ගලයාගේ හැඟීම අවශ්‍යතාවය වුවමනාව ඒක තුළ රඳා පවතිනවා. මම හිතන්නේ Tamanගේ සේවාව Tamanගේ වේදනාව Taman දන්නා භාෂාවෙන් Tamanට ප්‍රකාශයටපත් කරන්න බැරි වෙන විට ඔහු තුළ ඇති වෙන්නේ විශාල කනස්සල්ල. ඒ කනස්සල්ල සමහර විට ඊටත් වඩා නරක තැනකට රැගෙන යන්න පුළුවන්. ඒ නිසා ඇත්තටම රාජ්‍යයක් ලෙස අපි හැම කෙනාම දන්නවා අපි ඇතිතරම් ලේ හලපු જાතියක් අපි ඇතිතරම් ගහගෙන තිබෙනවා. මම හිතන්නේ වගකීමක් ඇති රජයක් ලෙස විශේෂයෙන් ඔබ හැම කෙනාම දන්නවා අපේ මැතිවරණ සටන් පාඨයේ පවටත් අපි පත් කරගෙන තිබුණේ ජාතික සමගිය. ඒ නිසා අපිට විශාල වගකීමක් තිබෙනවා. අපේ අතිරේක ලේකම්තුමන් සඳහන් කරා වගේම මේ භාෂාව කියන එක මේක සතියකට පමණක් සීමා නොවි මම හිතන්නේ වසරේ සෑම දවසකම මේ පිළිබඳව ඉතාමත්ම සංවේදීව කටයුතු කළ යුතු මාතෘකාවක්. ඔබ දන්නවා විශේෂයෙන් මෙතනදී අපේ මහාචාර්යතුමා සඳහන් කළා වගේම ආරාධනා පත්‍රය අරගත්තම ඒකේ මමත් ලොකු බියකින් හිටියේ සමාජ මාධ්‍ය තුල සහ මුද්‍රිත විද්‍යුත් මාධ්‍යවල අපේ සමහර දැන්වීම් යනකොට මට හරි බයයි පොඩි හරි භාෂාවේ අඩුපාඩුවක් තිබුණා නම් අනිත් පැත්තට අපිට කියනවා මුණ්ඩවත් රාජ්‍ය භාෂා ආයතනවත් හරියාකාරව භාෂාව හසුරුවා ගන්න බෑ කියන සමහර විට එහෙම චෝදනාවක් අපට නගන්න පුළුවන්. හැබැයි සමහර විට මම හිතනවා ලෝකේ සර්ව සම්පූර්ණ මිනිස්සු කොහෙවත් නැහැ. ලෝකේ සර්ව සම්පූර්ණ මිනිස්සු කොහෙවත් නැහැ. අඩුපාඩු තියෙනවා. මම දන්න තරමින් සර්ව සම්පූර්ණ මිනිස්සු ඉන්නේ ඉරිදා පත්තරේ මංගල කිංජිනිය විතරයි. මම හිතන්නේ ඒ නිසා ඕනෑම ආයතනයක් හදන දෙයක් තුල තාමත්ම සූක්ෂම ලෙස බලල තාමත්ම කීප වතාවක් අඩුපාඩු සොයා බලලත් සමහරට එළියට දානකොට අඩුපාඩු සිද්ධ වෙන්න පුළුවන්. මම හිතන්නේ එහෙම වෙන එක අපි ප්‍රායෝගිකයි. හැබැයි ඒ ප්‍රායෝගිකයත් එක්ක කවුරු හරි අඩුපාඩු අපිට පෙන්වලා දෙන්න නම් අපි නිහතමානී වෙන්න ඕන. ඒක පිළි අරගෙන ශනිකව ඒව නිවැරදි කරන්න. මම හිතන්නේ රජයක් ලෙස ඔබ දන්නවා අපි බලයටපත් වුණාට පස්සේ අපි දැකපු දේ තමයි අපිට ඇහිච්ච දේ තමයි විශේෂයෙන් පොලිසියට සමහරට පැමිණිල්ලක් කරන්න ගියාම තමන් දන්නා භාෂාවෙන් සමහර පොලිස් ස්ථානවල තමන්ගේ ඒ පැමිණිල්ල දී ගන්න බැරි තත්ත්වයක් තිබෙනවා. අපි අමාත්‍ය අංශයක් ලෙස ඒකට ලබා දිය යුතු උත්තරේ මොකක්ද කියන එක අපේ වක්කීම. ඒ වගේම ප්‍රාදේශීය ලේකම් සහ රාජ්‍ය ආයතන වලට සමහරු කියනවා මම ඉල්ලුම් කරන්නේ දෙමළෙන් උත්තර ලැබෙන්නේ සිංහලෙන් කියලා. මේ தත්ත්වය වෙනස් වෙනවා. Taman ඉල්ලන භාෂාවෙන් Tamanට ඒ උත්තරේ ලැබෙන තත්ත්වයකට අපි පත් කරන්න ඒ සඳහා අපි වැඩ කරන්නේ. මම හිතන්නේ අපි තාක්ෂණය අතින් දියුණු තැනක ඉන්නේ. අද වෙනකොටත් මම හිතන්නේ විශේෂයෙන් අපි පරිවර්තනයේ පිළිබඳව මෙතනදී කතා වුණා. පරිවර්තන ශාස්ත්‍රයේ පිළිබඳව කතා වුණා. ඒ ශාස්ත්‍රයට විශේෂයෙන් බදවා ගැනීම සහ ඒ කරුණු කාරණා සොයන අතරම
AI වගේ කෘත්‍රිම බුද්ධිය ඒ වගේම අනිකුත් තාක්ෂණය පාවිච්චි කරලා සමහර තැන්වල ශනිකව ඔවුන්ගේ අවශ්‍යතාවය ඉටු කරන්න ඒ සඳහා අපට කළ හැක්කේ කුමක්ද කියන එකත් අපි මම හිතන්නේ ශනිකව සොයා බලන්න ඕන. අද ලෝකයේ දිනුවනකොට පහුගිය සති දෙකකට කලින් මම චීනෙ ගිහිල්ලා හිටියා. චීන භාෂාවේ මම හිතන්නේ නිහෝ කියන එක විතරයි දැනගෙන හිටියේ වෙන කිසිම දෙයක්. හැබැයි තාක්ෂණ මෙවලමත් එක්ක අපේ අවශ්‍යතාවයන් ටික ඒ රට තුල අපිට කරගන්න පුරුවන් වුණා. ඒ නිසා මම හිතන්නේ ඇතරම අපි පාරම්පරික තත්ත්වයට ඔබට ගොස් අලුත් තාක්ෂණයත් එක්කත් මේ තිබෙන තත්ත්වය වෙනස් කරන්න අපි හැම කෙනාම වැඩ කරන්න ඕන. මම විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙනවා අපේ රටේ කැනේඩියානු රටට ඔවුන්ගේ වැදගත්කම්, ඔවුන්ගේ දායකත්වය, ඔවුන් ලබා දෙන මේ උනන්දුව. ඇත්තටම අපිටත් විශාල ශක්තියක් මේ විශේෂයෙන් සාමයේ ගොඩනැගෙන එක මම හිතන්නේ ඒක හැම කෙනෙක් සාමයේ ගොඩනැගීම කියන එක විශාල පින් කටයුත්තක්. ඒ භාෂාව තුළින් ඔබ ලබා දෙන දායකත්වයට මම ස්තුතිවන්ත වෙනවා. අවසාන වශයෙන් අපි දන්නවා භාෂාව කියන්නේ සිමෙන්ති වලට පුළුවන් බිත්ති හදන්න. ඒ බිත්ති වල කරන්නේ බොහෝ දුරට බෙදා වෙන් කරන එක. ඒ සිමෙන්ති වලට පුළුවන් පාලම් හදන්න. හැබැයි ඒ පාලම් එගොඩයි මෙගොඩයි යා කරන එක මම හිතන්නේ කැනඩියානු රජය මම හිතන්නේ පාලම් හදන වැඩට අපිට විශාල සහයෝගයක් ලබා දෙනවා. ස්තුති කියන කාරණා කියමින් ඔබ සියලු දෙනාටම ස්තුතිවත් වෙනවා.